பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ நம்ம 10வது மக்ரஜ் படிக்க போறோம். சரியா? இந்த 10வது மக்ரஜ் ரா. என்னது? சத்தமா சொல்லு. ரா. ரா சத்தமா சொல்லு. இது வந்து லாம் வெளியாகும் இடத்திற்கும் சத்தமா சொல்லு. நூன் வெளியாகும் இடத்திற்கும் மத்தியிலிருந்து லேசாக வெளியாகும். நம்ம படிச்சோமா இல்லையா முன்னாடி? லாம் வெளியாகும் இடம். லாம் எங்க வெளியாகும்? நுனினாவும் அதன் மேல் முரசும் சேர்ந்து வெளியாகும். நுனினாவும் அதன் மேல் முரசும் சேர்ந்து வெளியாகும். படிக்கிறோம்ல? அதே மாதிரி நூன் எங்க வெளியாகும்? ரா சற்றும் சத்தமா சொல்லு. லாம் வெளியாகும் இருக்கு. வெரி குட் வெரி குட். லாம் வெளியாகும் எடுத்துட்டு சற்று முன்னதாக நூன் வந்து அழுத்தமா வெளியாகும். படிச்சோமா இல்லையா? இப்போ லாம் எங்க இருக்கு? வெளியிருச்சு. நூன் எங்க வெளியிருச்சு. படிச்சிருக்கோம்ல? இந்த ரெண்டு வெளியாகும் இடத்திற்கு மத்தியில், மத்தியில இந்த நடுவில், சரியா? நடுவில் இது ரா லேசா வெளியாகும். விளங்குதா உங்களுக்கு? லாம் நூன் சொல்லும்போது கவனி. லாம் நூன் சொல்றோம்ல, இந்த ரெண்டு இடத்துக்கு மத்தியில அதாவது நடுவுல ரா. ரா வந்து லேசா வெளியாகும். விளங்குதா உங்களுக்கு? நல்லா நல்ல அழுத்து குத்துறக்கூடாது. விளங்குதா? அப்படி மக்களுக்கு வராது. அதனால தான் லேசா வெளியாகும். ரா சொல்லு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு. சொல்றோமா இல்லையா? அந்த ரா வந்து லேசா வெளியாகும். இப்போ அதுதான் படிக்க போறோம். 10வது மக்ரஜ் சத்தமா சொல்லு. 10வது மக்ரஜ் ரா. இது லாம் வெளியாகும் இடத்திற்கும் நூன் வெளியாகும் இடத்திற்கும் மத்தியிலிருந்து லேசாக வெளியாகும். உதாரணம் சத்தம் போட்டு சொல்லணும், அப்பதான் வரும். ரா, ரீ, ரூ, ஆவ், ஈர், ஓர். சொல்றது கவனி, நல்லா சொல்லணும். ரா, ரீ, ரூ, ஆவ், ஈர், ஓர். இது நல்லா ஞாபகம் பண்ணிட்டு எழுதிட்டு வந்துடணும். 10 மகன்கள் கரெக்டாக எழுதி முடிச்சிடணும். சரியா? அடுத்து 11வது மகன். இதை அடுத்த தடவை கொடுக்குற கொஞ்சம் தான் பாடம் கொடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து கடன் வச்சுறாங்க. கரெக்டாக ஞாபகம் பண்ணிட்டு எழுதிட்டு வந்துடுங்க.